திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இன்னைக்கு ஒரு மனுவை அளித்துள்ளோம். எது தொடர்பாக இந்த மனுனா, தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது ஒரு கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி கட்டுக்கதைகளை செய்தியா வெளியிடக்கூடாது. அவர் வெளியிட்டால் அது தண்டனைக்குரிய குற்றம். அதுபடி ஐடி ஆக்ட் படி 69A and 79(3)B படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்ப தினமலர் பத்திரிகை, அந்த தினமலர் நாளிதழ் நேற்று தினம் ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தது. எப்படின்னா, அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில திரைமறைவுல ஒரு டீல் நடக்குதுன்னு ஒரு பொய்யான கட்டுக்கதையான ஒரு செய்தி. இது அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில மிக குழப்பத்தை விளைவிக்கிற செயலாகும். இது தண்டனைக்குரிய குற்றம். இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலில் வந்த பிறகு இந்த மாதிரி பொய்யான கட்டுக்கதையான செய்தி, அதாவது தேர்தல் ஆணையர் தேர்தல் அறிவிக்கும் போது ஒன்று சொன்னாரு, மைத் வெர்சஸ் ரியாலிட்டின்னு. அதாவது கட்டுக்கதைக்கும் உண்மைக்கும் இடையில் நடக்கிற சண்டை, அதை கட்டுக்கதையான ஒரு செய்தியை வெளியிடுவதுங்கிறது குற்றம். அதுபடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதை புகார் கொடுத்தா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்காங்க. இப்ப தேர்தல் களம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல வந்த பிறகு இப்படி ஒரு செய்தியை வெளியிடுவதன் மூலம் அவங்க யாருக்கு ஃபேவரா இருக்கணும் நினைக்கிறத பத்தி நான் குறை சொல்லல. அதற்காக எங்க கட்சி அதுல தேவையில்லாம இழுத்து நாங்க பாரதிய ஜனதாவோட கள்ள உறவுல இருக்கிறத ரகசிய டீல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அந்த செய்தி கண்டிக்கத்தக்கது, அது தண்டனைக்குரியது. அந்த செய்திக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், அது மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது போன்ற செய்திகள் வெளியிடுவதன் மூலமாக அதிமுகவினருக்கு வாக்காளர் மத்தியில அதிமுக மீது ஒரு குழப்பமான மனநிலையை உண்டாக்கும், தொண்டர்களுடைய உற்சாக குறைவை உண்டாக்கும். அப்படி எதுவுமே இல்லை. அதிமுக ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு, அதிமுக போட்டியிடும் பாஜகவோடு எந்த உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு இப்படி செய்தி உள்நோக்கத்தோடு வெளியிடுவதுங்கிறது கண்டனத்துக்குரியது. கண்டிப்பா கண்டிப்பா முதல்வர், அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு அரசியல் தலைவர்கள் இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி உள்நோக்கத்தோடு தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க கூடாதுன்னு இருக்கு. அதே நேரத்துல பத்திரிகைகள் இது மாதிரி கட்டுக்கதையை விடக்கூடாதுன்னு இருக்கு. ரெண்டும் கண்டிக்கத்தக்கதுதான். கண்டிப்பா கொடுப்போம். அதாவது பொன்முடியுடைய தீர்ப்புங்கிறது உச்ச நீதிமன்றம் கொடுத்து, ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டு தண்டனை விதித்து 50 லட்ச ரூபா ஃபைன் போட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்து. அந்த தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்கவங்களையே தீர்ப்பை ரத்து செய்யல. அவருக்கு இன்னும் கிளீன் சீட் கொடுக்கல. அதாவது அன்சாரி வழக்கு, ஃபைசல் அன்சாரி வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கு என்ன அன்சாரி வழக்குன்னு சொல்றோம், பிஎஸ்பியோட ஒரு எம்பி. அந்த வழக்குல இது மாதிரி தண்டனை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வாக்களிக்கிற பாராளுமன்றத்துல கலந்துக்கலாம், வாக்களிக்க கூடாது, அதே நேரத்துல எந்த பெனிஃபிட்டும் பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல, பொன்முடி வழக்குல எதற்காக இந்த தீர்ப்பை அவங்க கொடுத்தோம்னு சொன்னாங்கன்னா, அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, அந்த திருக்கோவிலூர் தொகுதிங்கிறது அன்ரெப்ரசன்டடா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். தண்டனை தீர்ப்பு, கன்விக்ஷன் சென்டென்ஸ் ரெண்டு இருக்கு. பொதுவா தண்டனைங்கிறது வேற, தீர்ப்பு, ஒரு தீர்ப்பின் மூலமா தண்டனை வருது, தண்டனையை நிறுத்தி வைப்பாங்க. இதுல தீர்ப்பையை நிறுத்தி வச்சிருக்காங்க. தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்க வழியே தீர்ப்பை ரத்து செய்யல. அதனால அவருக்கு கிளீன் ஷீட் கொடுக்கல. இப்போ ஒரு பூனை இருக்கு, அது திருட்டு பூனைன்னு தெரிஞ்சாச்சு, அது பிறகு அது பாலுக்கு தோழனா வைப்பாங்களா, பாலுக்கு காவலா வைப்பாங்களா? அப்படி வைக்க முடியாது. அவ்வாறு வைத்தால் அது தவறு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, ஒருவேளை இப்ப கவர்னர் மறுத்திருக்கதா செய்தி வருது. கவர்னர் ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தார்னா அது சட்ட ரீதியாக ஏற்கத்தக்கது அல்ல. ஏன்னா இப்போ கவர்னருக்கு 164ல நியமிக்கிற அதிகாரம் இருக்கு. முதலமைச்சர் சொன்னா அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது சட்டம். ஆனா கவர்னரோட பிளஷர்னு ஒண்ணு இருக்கு. கவர்னர் அதை அக்செப்ட் பண்ணணும், அவர் மைண்ட் அப்ளை பண்ணணும், இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணணும். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அவர் யோக்கியர்னு சொல்லிடுச்சா? இல்ல, தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கு. எனவே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுங்கிறத ஒரு வழக்கறிஞராக என்னோட இன்டர்பிரேஷன். ஒருவேளை பொதுவா கவர்னரும் திமுக பேசிக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் நடவடிக்கை இருக்காது, வாயில வார்த்தைகள் தான் இருக்கும். ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தால் நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம். ஏன்னா அது கோரண்ட ஃபைல் பண்ணுவோம். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவர் மீது ஊழல் வழக்கு. இப்போ ஃபைசல் கேஸ் நான் சொல்றேன் இல்லையா, அன்சாரி கேஸ்ல அவர் மேல குண்டாஸ் ஆக்ட் தான். அது மாதிரி இவர் இதே மாதிரி இன்னும் 2 வழக்குகள்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒண்ணு முகமது ஃபைசல்
லட்சத்தீவோட எம்பி அதையும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது மாதிரி ராகுல் காந்தி கேஸ், இதெல்லாம் வேற வேற வழக்குகள். இது ஊழல் வழக்கு. ஊழல் வழக்குக்கு ஸ்டே கிடையாது. அப்ப என்ன விஷயத்துக்காக உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துச்சுன்னா, அன்ரெப்ரசன்டா ஒரு திருக்கோவிலூர் தொகுதி இருந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த வழக்கு பட்டியல வரிசைப்படிதான் வரும். அது வேற அங்க காலியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடைக்கால தீர்ப்பை இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்றுதான் சொல்லுறாங்க. ரத்து செய்து விட்டதாக அர்த்தம் ஆகாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.